முதல்வராக இருந்தார். நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஆட்டோகிராஃப் பிடிக்காது பிரின்சிபல்கிட்ட. ஒரே ஒரு தான் இருக்கும். இப்போவுமே அவர் எழுதுகிற வாக்கி பாட்டவரோட இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எழுதுறது நாட்டையும் மொழியையும் கண்ணன் போட்டுருக்காரு. அவ்வளோதான். முன்னமே அதில் மேலே இருக்கும். ஏன்னா we have reached our independence. Thus we are up. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அது ஒன்றும் ஒரு நுண்ணிப்பான விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஃபேக்கல்டிஸ் அனுப்பியிருக்கேன். ஆனால் ஜஸ்ட் யூ ஹேவ் இட். இது ஒரு முக்கியமானது. மேலே இருக்கக்கூடியதை நம்ம இந்த மேடம் வந்து இப்போ அதை அன்ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் சுதந்திர தினத்தில் வந்து ராணுவ அணிவகுப்பு இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ராணுவம் வந்து அவ்வளோ முழுமையாக செட் ஆகல, முழுமையாக இது பண்ணல. ராணுவ அணிவகுப்பு இல்லை. குடியரசு தினத்தை இன்னைக்கு பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு. எதனால அப்படின்னா ராணுவத்துக்கு தளபதி யாரு? ஸோ குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி. தட்ஸ் வை இன்னைக்கு வந்து ராணுவ அணிவகுப்பு அதிகமாக இருக்கு. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு வேறுபாடு. சுதந்திர தினத்துக்கு வந்து வெளிநாட்டு விருந்தினர் யாருமே கூட மாட்டாங்க. நாம தான் நம்மளே. A very happy morning and my Republic Day greetings to all of you. Who else is more apt to remember on this auspicious day? None other than the revolutionary leader and architect of Indian Constitution, Baba Sahib Dr. Ambedkar. We educate, agitate, organize. Education is the most powerful weapon that no one can take education away from you. So, people of the world read because education is what can you take forward. Education is the key to progress and pathway to advancement. Thank you. நமது பன்முகத்தன்மையே நம் இந்தியாவின் மிகப்பெரிய பலம். மொழிகள், கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள் கொண்ட நாம் அனைவருமே ஒரே தேசமாக ஒன்றிணைந்து நிற்போம். குடியரசு தின விழாவில் உறுதிமொழி ஏற்போம். அனைவருக்கும் சமத்துவம், அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.